أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: تركتكم على محجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய அருளால் இறையாலத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த உலகியல் வாழ்வில் நம்முடைய எல்லா நடைமுறைகளும் செயல்பாடுகளும் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வியாபாரமாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், வாடகை முறை இருந்தாலும், திருமணத்தையே இஸ்லாம் ஒப்பந்தம் என்ற அடிப்படை சொல்லி காட்டுகின்றது. இதே போன்று இறைவனும் நம்மிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறான். நாம் அந்த ஒப்பந்தங்களை முறிக்காதவர்களாக நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் என்பது இறைவனோடு செய்யப்பட்டது. இறை ஒப்பந்தம் மீறப்படக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ وَذُرِّيَّتَهُمْ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருடைய விலாவிலிம்பின் மூலமாக அல்லாஹ் சந்ததிகளை வெளியாக்கினான். சந்ததியை வெளியாக்கி ஆலமுல் அர்வாஹ், நம்முடைய ஆத்மாக்களுடைய ரூஹுடைய உலகத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் அல்லாஹ் ஷஹாதத், சாட்சி அல்லாஹ் வாங்கியிருக்கிறான். அந்த ஒப்பந்தத்துடைய உறுதியாக அதற்குரிய சாட்சிகளாகவும் அல்லாஹ் நம்மையே ஆக்கியிருக்கிறான். அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், உங்களை விலாயிலிருந்து வெளியாக்கியதற்கு பின்னால் அஷ்ஹதஹும், அவர்களை நாம் சாட்சியாக ஆக்கினோம். அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு அவர்களே சாட்சியாக. அலஸ்து பிரப்பிக்கும், அல்லாஹ் கேட்டான், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா, நான் தானே உங்களுடைய இறைவன் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டான். நம்முடைய பதிலாக காலு பலா ஷஹிதுனா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏன் இல்லை இறைவா, நீதான் எங்களுடைய ரப்பு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சாட்சி பகிர்ந்து விட்டு தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இதை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தி ஞாபகப்படுத்துகின்றான். அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன். நாளைக்கு மறுமை நாளில் இறைவா, இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பொடுபோக்குத்தனம் உடையவர்களாக இருந்தோம், பாராமுகமாக இருந்தோம் என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் அல்லாஹ் இதை ஞாபகப்படுத்தினா? நாம் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்ன? நம்மளை பற்றி படைச்சவனுக்கு தெரியும். ஒரு பொருளை தயாரிக்கிறவங்களுக்கு அந்த பொருளுடைய பலம் பலஹீனம் ரெண்டும் தெரியும். அப்போ நம்ம எல்லாம் படைத்த இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் நாளைக்கு மறுமை என்ன சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் ஒன்று நடந்துச்சான்னு நீங்கள் கேட்காமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹ் இதை இருந்துச்சான் இந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அல்லது அவு தகூலு இன்னமா அஷ்ரக ஆபாவுனா மின் கபுல் வ குன்னா துர்ரியத்தம் மின் பஅதிஹிம், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இணை வைத்தார்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இணை வைத்தார்கள், நாங்கள் அவர்களுக்கு பிந்தி வந்த சமுதாயம்தான்,
அதனால் அஃபதுஹ்லிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன், அந்த வழிகட்டவர்களுடைய செயலுக்காக வேண்டி இறைவா எங்களை நீ தண்டிக்கிறாயா என்று நீங்கள் கேட்காமல் இருப்பதற்காகவும் இப்படி வசனங்களை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துவதாக குர்ஆன் நம்மிடத்தில் பேசுகின்றது. இப்போ எங்கேயும் தப்பிக்க முடியாது. நம்முடைய கொள்கை சார்ந்து வரக்கூடிய வணக்க வழிபாடுகள் சார்ந்து வரக்கூடிய எந்த வகையிலும் தப்பித்து ஓட முடியாது. சூரா தௌபால சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா, அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான், மினல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்களிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான்? உயிரையும் உடைமையும். நம்முடைய உயிரையும் உடைமையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலை கொடுத்து அல்லாஹ் வாங்கிவிட்டான். எதற்கு பகரமாக? பி அன்னலஹுமுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உயிரையும் உடைமையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்டுடைய செய்தி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அப்படி சொர்க்கத்திற்கு பகரமாக நம்ம இந்த உலகத்தில் செய்ய போவது என்ன? யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வயுக்தலூன், அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுவார்கள், உயிர் நீக்கமும் செய்வார்கள், பிறரை வெட்டி வீழ்த்துவார்கள், அவர்களும் கொல்லப்படுவார்கள். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், இதுதான் உண்மையான வாக்குறுதியாகும். குர்ஆன் மட்டுமல்ல, இன்ஜீலும் இதுதான், தௌராத்திலும் இதுதான், குர்ஆனும் இதுதான் என்ற வாக்குறுதி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து ஞாபகப்படுத்துகின்றான், வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ் ஃபஸ்தப்ஷிரு பிபைஇக்குமுல்லதி பாயஅதும் பிஹ். எனவே நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், எவர் அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றார்களோ, அல்லாஹ்வோடு கொடுத்த வாக்குறுதியை ஒப்பந்தத்தை எவர் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக. வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இன்றைய காலகட்டங்களில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் பெரிய யுத்த களங்கள் இல்லாவிட்டும் நம்மளால் இறைவனுடைய பாதையில் போராடி இறைவனுடைய அந்த வழியில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வழி இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் இதற்கு மாற்று வழியை அடுத்த வசனம் பேசுகின்றது. அத்தாயிபூன், அத்தாயிபூன் தௌபா தேடக்கூடியவர்கள், அல் ஆபிதூன் வணங்கக்கூடியவர்கள், அல் ஹாமிதூன் அல்லாஹை புகழக்கூடியவர்கள். இப்படி அல்லாஹ் தொழுகை, வணக்க வழிபாடுகள், நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், அல்லாஹுடைய வரம்புகளை பேணி பாதுகாத்தல் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ நாம் இறைவனோடு செய்த அந்த வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை மீறியவர்களாக இருக்கிறோமா, அல்லது உடன்படிக்கைகளை செய்தவர்களாக நிறைவேற்றுவதில் முயற்சி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் அல்லாஹோடு செய்த ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை செய்தவர்களாக, நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நற்செய்திற்குரியவர்களாக நாம் இருக்கின்றோமா? இல்லைன்னா ஏனோ தானோ என்ற வாழ்வில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்களில் யூதர்களையும் நசராணிகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அவர்கள்தான் அல்லாஹோடு செய்த உடன்படிக்கைகளை மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த மார்க்கம் ஒப்பந்தம் என்ற பகுதியை நிறைவேற்றிய இடத்துல நம்ம யுத்தகளம் ரீதியாக நிறைய செய்திகள் கேட்டிருந்தாலும் யுத்த களங்களில் சஹாபாக்களுடைய சில நிகழ்வுகள் வித்தியாசமான நிகழ்வுகளாக எல்லாம் இருந்திருக்கு. உண்மையிலேயே நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம தோத்து போகக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒன்று வியாபாரத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சோதனையாக இருக்கலாம், லாப நட்டம் என்ற பகுதியில், அல்லது குடும்பத்தில் நம்ம ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமின்மை, திடீர்னு ஆரோக்கியம் இழந்து போறது, இப்படி வரக்கூடிய சூழல். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம அந்த உடன்படிக்கை என்ற பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் சஹாபாக்கள் வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக இருந்தது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத்ல நிறைய பேர் இருந்தாங்க. இவர் சஅத் இப்னு முஆத் இல்லை,
சஅத் இப்னு உபாதா இல்லை, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர் இல்லை. இது 4வது ஒருவர். இவர் உஹத் யுத்தகளம், நமக்கு எல்லாம் பரிச்சயப்பட்ட நிறைய செய்திகளை கேட்ட ஒரு யுத்தகளம். அந்த யுத்தகளத்தில் அவர் பங்கெடுக்கிறார். பங்கெடுத்தா அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழருக்கு அவரை தேடி சலாமை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்லுங்க, யுத்த காலத்துல அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து சலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவரை தேடி போறாங்க. தேடி போற இடத்துல குத்துயிரும் கொலை உயிருமாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் வந்து சலாம், அவர் சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு என்னுடைய சலாமை அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்றாங்க. அன்சாரிகளே, குத்துயிரும் கொலையுயிருமாக கிடக்கிறார் பெரிய செல்வந்தர், பெரிய செல்வந்தர். அன்சாரிகளே, லா உஸர லக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் யுத்த களம். ஏன்னா உஹது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன செய்தி. மலையில சில அம்பு எய்யக்கூடிய ஆட்கள் நிப்பாட்டினாங்க. அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கையாக சொன்னாங்க, நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய பிணங்களை ஜனாசாக்களை கழுகு தின்றாலும் அனுமதி கிடைக்காதவர் எங்க வரக்கூடாது, மலையை விட்டு கீழே வரக்கூடாது என்பது இறை தூதருடைய கட்டளை. ஆனா முதல்ல இவங்க அம்பு அடிக்கும் பொழுதே எதிரிகள் பின்வாங்கின உடனே இனிமே யார் வரப்போறான்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க. அதுல அந்த யுத்த களம் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. இதுலதான் ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்க செய்தி வேகமா கிளம்புது. அந்த சூழல்ல தான் இவர் சொல்றார், குத்துவின் குறையமாக அன்சாரிகளே, அல்லாஹுடைய அல்லாஹ்விடத்தில் நீங்கள் யாரும் காரணம் சொல்ல முடியாது. எந்த விஷயத்துல? மக்காவில் இருந்து ரசூலுல்லாவை உயிருக்கும் மேலாக பாதுகாப்போம் என்று சொல்லித்தான் இங்க கூட்டு வந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி யார் பொறுப்பு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, அன்சாரிகள்கிட்ட பேசுனாங்க, அன்சாரிகளே, எங்களில் மிக மதிப்பிற்குரியவர் முஹம்மத் ரசூலுல்லாஹ். நீங்க கூட்டு போய் சும்மா அப்படி விட்டுற முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரை முடிஞ்சால் கூட்டு போங்க. இப்படி சொல்லும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு பேசும் பொழுது மதீனாவாசிகள் இருக்கிறாங்க, மக்காவில் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ மதீனாவாசிகள்ல ஒருத்தர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, அப்பாஸ் ரலியல்லாஹு பேசுறாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு நிறைய பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அன்சாரிகள்ல சஹாபாக்கள் சிலர் சொன்ன வார்த்தை, அல்லாஹுடைய தூதரே, நீங்க மதீனாவுக்கு வர போறீங்க, நீங்க மார்க்க வரம்புகளாக எதையெல்லாம் சொன்னீர்களோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேணி பாதுகாப்போம், உங்களையும் நாங்கள் எங்கள் உயிருக்கு மேலாக கவனிப்போம் அப்படி சொல்லிட்டு அன்சாரிகள் உண்மையிலேயே உடன்படிக்கை என்ற பகுதியை ரசூலுல்லாஹ் ரொம்ப, அதாவது இந்த வார்த்தைகள்லாம் வர்றதுக்கு இதுதான் காரணமா அமைஞ்சுது. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்கு, உங்களை எல்லா வகையிலும் பாதுகாப்போம். இப்போ எங்களுக்கும் யகூதிகளுக்கும் என்ன இருக்கு? ஒப்பந்தம் இருக்கு. மதீனாவுடைய முதல்ல அவங்க உள்ள வந்த உடனே யகூதிகளுடைய வேலை அதுதான். அப்ப எங்களுக்கு ஒப்பந்தம் இருக்கு, நாங்க அதையும் முறிச்சிருவோம். நாங்க அந்த ஒப்பந்தங்களையும் பாருங்க, இறைவனோடு ஒப்பந்தம் என்ற பகுதியில் அவங்க எல்லாத்துக்கும் தயாரானாங்க. எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்குறதுலாம் இல்லை, எல்லாம் துணிஞ்சிட்டாங்க. அப்படி துணியும் பொழுது கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஒரு கால் நாளைக்கு மக்கா அந்த மக்கள் அப்படி, இன்னைக்கு நீ ஹிஜ்ரத் வர போறீங்க, உங்களை பாதுகாக்க போறோம், அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நாளைக்கு மக்கால இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது, மக்கா மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, நீங்க அங்கன்னு ஒரு சூழல் வந்தால் நீங்கள் அவர்களோடு போய் விடுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. உடன்படிக்கை சாதாரணமான இல்லை. இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை மிக சிறப்பா சொல்லி காமிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தம் வத்தம், இன்னும் ஏன் ரத்தம் உங்க ரத்தம். அவன் என்ன அர்த்தம்? ரத்தத்துக்கு ரத்தம். இன்னும் யாரு தான்? அன்சாரி தான். கவலையே படாதீங்க. இதனுடைய விளைவு தான் யுத்த காலத்தை என்ன சொல்றாரு, அன்சாரிகளே,
அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பது என்பது நாம் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியில் யாரும் மீற முடியாது. அந்த விஷயத்துல யாரும் அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்ல முடியாது. அவருடைய ஷஹீதிற்கு பின்னால் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு முற்றத்துக்கு அல்லது ரசூலுல்லாஹ் போகக்கூடிய வழியில ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. கொஞ்சம் ஆடை கொஞ்சம் ஒரு தலைவிரி கோலமாக அல்லது ஆடையினுடைய கொஞ்சம் முன்ன பின்ன எங்களை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணி கேட்குறேன், யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியலை. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தான் சஅதுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரராக வாழ்ந்தவர் குடும்பத்திற்கென்று எந்த செய்தியும் விட்டுட்டு போல. ஏன்னா சொத்து பிரிக்கப்பட்டு அப்போ சொத்துரிமை ஏற்படுத்தப்படலை. அப்போ சொத்து என்ன செய்யப்படுது, தாறுமாறாக பிரிக்கப்பட்டு இந்த அம்மா வாசலுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை பார்த்து மனதில் ஒரு பெரிய கவலையோடு கலக்கத்தோடு சென்ற போது வரலாறு பதிவு செய்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒப்பந்தம் என்ற பகுதியில் அவர்கள் ரொம்ப பேணுதலாக இருந்தது. ஒரு பகுதியை செய்து இன்னொரு பகுதியை விடுவதல்ல. தொழுகை என்ற பகுதியிலும் மும்முரமாக இருந்தார்கள். ஏன்னா அஹ்துல்லதி பைனனா ஒபைனல் குஃபர், நமக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள உடன்படிக்கையில் வேறுபாடு என்னதான்? அழகான வார்த்தை, அஹ்துல்லதி பைனனா ஒபைனல் குஃபர், நமக்கும் குஃபார்களுக்கும் இடைப்பட்ட உடன்படிக்கையில் வித்தியாசமே தர்க்குஸ்ஸலா, தொழுகையை விடுவதுதான். இன்னைக்கு நமக்கு போராட்டம் இதுதான். இன்னைக்கு நமக்கு போராட்டம் என்ன? யுத்தகளம் என்பதெல்லாம் பின்னால். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் அக்ஸல் மதீனாவுடைய ஓரத்துல இருந்து எங்க வருவாரு? தொழுகைக்கு வருவார். லா துக்திஉஸ் ஸலா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஓட ஜமாத்தாக தொழுவார், தவற விடவே மாட்டார். எங்க இருந்து வர்றாரு? மதீனாவுடைய கடைசியில இருந்து வர்றார். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க ஏதாவது ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணிக்கங்க, ஒரு குதிரையோ கழுதையோ ஒட்டகத்திலே வாங்கினாங்க. ஏன்னா பகல்ல வரீங்க, வெயில் கடுமையாக இருக்கு, இரவு நேரங்கள்ல வரீங்க, ஏதாவது பூச்சி தொந்தரவு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னாரு, வல்லாஹி மா உரீது முத்தன்னபுன் பி பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வீடும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடும் சேர்ந்து ஒன்றாக இருப்பதை நான் விரும்பவில்லை அப்படிங்கிறார். இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் நினைச்சாங்க, அதாவது தொழுகைக்காக வேண்டி வர்றவர்கிட்ட என்ன சொன்னாங்க? தூரத்துன்னு வர்ற என்ன சொன்னாங்க? வாகனத்துல. இப்ப இவர் என்ன சொல்றாரு? என் வீடும் ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்கிறத விரும்ப மாட்டேன் அப்படின்னா. இப்ப இவர் யாரா இருப்பாருன்னு தோணுன சஹாபாக்கள் தோணுச்சு. ஏன்னா அவங்க தான் இந்த பள்ளி தொழுகையில் அது வெளிப்படையாக தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த செய்தி போகுது, மா ஹமலக அலா ஹாதா, இப்படி உங்களை சொல்ல வைத்தது எது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தூரத்திலிருந்து வருகின்றேன், நான் வரக்கூடிய அந்த வழியில் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை தீமைகளை எதிர்பார்த்து வருகிறேன். நன்மைகள் எழுதப்பட வேண்டும், தீமைகள் அகற்றப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்த்து தான் நான் அப்படி சொன்னேன். இன்னலக்க மஹ்தசப்த, நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ உங்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 3 விஷயங்களை சொல்றாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்மள்ட்ட போராட்டமா இருக்கா நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 3 விஷயங்கள் உங்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்தி கொடுக்கும். எம்ஹுல்லால் அலா ஹதாயா, பாவங்கள் உங்களை விட்டு போக்கப்படும். அப்படி 3 விஷயம் சொல்றாங்க. இந்த 3 விஷயமே கோடியை கொண்டு வந்து கொட்டுற விஷயமோ அல்லது மலைகளை பேத்து அங்க மாத்தி வைக்கிறதோ அல்லது யுத்த களங்கள்லாம் கிடையாது. 3ம் ரொம்ப சின்ன விஷயம், அன்றாடமான விஷயம். அப்படி என்ன சொன்னாங்க? இஸ்பாகுல் வுது அலல் மக்காரி, வெறுக்கிற நேரத்தில் உதுவை அழகாக பரிபூர்ணமாக செய்வது.
கஸ்ரத்துல் குத்தா இலல் மசாஜித், பள்ளிவாசலுக்கு அதிகம் எட்டு வைத்து நடந்து வருவது. வந்திலாரு ஸலா பஅத ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்ப்பது. சொல்லிட்டு ஃபதாலிக்குமுர் ரிபாத், இதுதான் போராட்டம், இதுதான் முயற்சி, இதுதான் உடன்படிக்கை. இது இன்னைக்கு நிறைவேற்றுறோமா, இதுல முயற்சி பண்றோமா? நமக்கு இதுதான் சவால். இன்னைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு வெளிப்படையாக மிகச்சிறந்த சவால் ஐங்கால தொழுகை. அந்த ஐங்கால தொழுகைக்கு முன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் செய்யப்படக்கூடிய உது, இன்னைக்கு இதுதான் பெரிய போராட்டம். ஒரே ஒரு நாள் மக்ரிப் தொழுகையில இந்த வாசல் நின்று மட்டும் பாருங்க, ரசூல்லா காட்டினது ஒரு ஒது, 30 பைப் இருந்தா 30 ஒலு மாடலை பார்ப்பீங்க. அல்லாஹ் பாதுகாத்தவன் தவிர, பொய்க்கெல்லாம் சொல்ல, மனசு வேதனையான்னு சொல்றோம். நீங்க ஒரே ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னா இதில் நின்று மட்டும் பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அறியக்கூடிய ஒலு பற்றிய பாடத்தை படிச்சுட்டு இங்க நின்று மட்டும் பாருங்க, என்ன 30 விதமான ஒலு, நம்மளே ஆச்சரியமா பார்ப்போம். ஆனா அந்த உதுவுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு. உது வரக்கூடிய செய்திகள்ல ஒன்று இஸ்பாஹ்னு வரும், இல்ல அஹ்சனுல் உது, இல்ல யுஹ்சினுல் உது. இப்படித்தான் உதுவை பத்தி பாடம் வருது. எப்படி வருது? முழுமையாக செய்வது, பரிபூர்ணப்படுத்துவது, அழகாக செய்வது. உது சம்பந்தப்பட்ட பாடங்கள்ல உது செய்யற போது இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதுன்னா அதோட முக்கியத்துவம் என்ன? இந்த உடன்படிக்கை இன்னைக்கு முயற்சி பண்றோமா? நாளை மஹ்ஷர் மைதானத்துல கோடிக்கணக்கான மக்கள் நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் துண்டா அடையாளம் இடம் கண்டு கொள்வார்கள். யார? நம்முடைய உம்மத்தில் உள்ள மக்களை. எப்படி? உதுவனுடைய அடையாளங்களில் அப்படி மின்னக்கூடியவராக இருக்கும். அப்ப ரசூலா சொன்னாங்க, ஒலு செய்ய உறுப்புகள் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? லிமிட்டு தான். 3க்கு மேல போகக்கூடாது, 3க்கு கீழே இருக்கலாம், பரிபூர்ணமா இருக்கணும். இங்க மட்டும் அளவு கிடையாது. என்ன செய்யலாம்? மேல வர அடையாளங்கள் நிறைந்ததாக இருக்கும் சொல்லி காட்டுறாங்க. ஒது பரிபூர்ணமாக இல்லை, தொழுகை பரிபூர்ணமாக இருக்காது. இப்படி ஒன்றிலும் அடுத்தடுத்து ஒன்னை தொடக்கூடியதாக இருக்கும். சஹாபாக்கள்கிட்ட மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. ஒரு கண்ணு தெரியாத நபி தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி எனக்கு கண்ணு தெரியாது, என்னை தொழுகைக்கு அழைத்து வர்றதுக்கு யாரும் இல்லை, வீட்டில் தொழுதுக்குங்கன்ட்டாங்க. திரும்பி போனார். போனவரை கூப்பிட்டு, தொழுகைக்கான அழைப்பு பாங்கனுடைய சப்தம் காதுல கேட்குதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கட்டாயமாக பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்? கட்டாயமாக பதில் சொல்லித்தான் ஆகணும்ங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாரு? கயிறை கட்டிட்டு பள்ளிவாசலுக்கும் ஒரு வீட்டுக்கும் நடந்து வர்றாரு. இந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அல்லது கடந்த வருஷத்துல இந்த ஜிசிசியில அரபுலகத்துல ஏதோ ஒரு நாட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு கண்ணு தெரியாத இளைஞர், அவருக்கும் அவருடைய வீட்டுக்கும், வீடியோலாம் பார்த்துருப்போம். அதாவது இன்னைக்கு இந்த ஹாலோ பிளாக் போடுறாங்க, அந்த ரோட்ல போடக்கூடிய அந்த செங்கல், இது மாதிரி ஒரு மஞ்சள் கலர்ல கொஞ்சம் தடிமனா உள்ள மாதிரி, அதாவது அவருக்கு அப்படி காலை வச்சா நம்ம அதுல வைக்கிறோம், அந்த ஒவ்வொரு 8 கரெக்டா அந்த 8 வச்சு பள்ளிக்கு வர்ற மாதிரி அவர் முயற்சி பண்ணி வர்றாருன்னா, இது நமக்கும் காஃபிருக்கும் உண்டான இன்னைக்கு உண்டான ஒப்பந்தம். ஒப்பந்தம்ங்கிற பகுதி நிறைய பகுதி போகும். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில முதல் ஒப்பந்தம் நம்மள்ட்ட என்ன கிடையாது, அது இதுவரைக்கும் மீறப்படலை, கடைசி வரைக்கும் இந்த உயிர் போகும் வரை மீறப்படக்கூடாது. என்ன ஒப்பந்தம்? லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இறைவனுக்கு எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அவனோடு இன்னொரு கொண்டு சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை நம்ம கையில கொடுத்துட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அந்த ஒப்பந்தம் நம்முடைய வாழ்க்கையில களத்துல கத்தி வச்சாலும் சரி, நெத்தி பூட்டில் கண்ணை வச்சாலும் சரி, கொண்ட கொள்கை என்னதான்? லா இலாஹ இல்லா. அதை விட்டு ஒரு புறநிச்சை கூட நம்ம அங்கேயும் இங்கேயும் சாயாத நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உண்மையிலே இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மக்களுடைய உழைப்புகள் எல்லாம் கலிமாவை பேஸ் பண்ணித்தான், வேற எந்த விஷயமும் கிடையாது. எல்லாருடைய உழைப்புகளும் எல்லாருடைய தேடுதலும் எதை வச்சுதான்? கலிமா என்பது மையப்படுத்தி அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். எனக்கு இந்த மார்க்கம் கொடுத்தோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மார்க்கத்தை எங்கெல்லாம் சொல்றானோ, நாம் மின் இபாதி மன் நஷாவ் மின் இபாதி, நான் என்னுடைய அடியார்களில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். அபூ தாலிபுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒப்பந்தம் யாருக்கு கிடைச்சிருக்கு? அபூ தாலிபுக்கு இது கிடைக்கல. யாருக்கு கிடைச்சிருக்கு?
நமக்கு கிடைச்சிட்டா நம்ம பெரிய பாக்கியம் பெற்றவங்க தானே. அல்லாஹ் அபூ தாலிபுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க விரும்பின மக்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் கவலைப்படும் பொழுது அல்லாஹ் ஆறுதல் படுத்தல, அல்லாஹ் இரண்டாம் வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன செய்ய முடியாது? நீங்க ஒன்னு ஆசைப்பட்டா எல்லாருக்கும்லாம் கொடுக்க முடியாது. நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அவர்களுக்கு தான் கொடுப்போம். அப்ப ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமருடைய ஆட்சி காலத்தில் ரோமர்களால் கைது செய்யப்படுறாங்க. சிறையில் அடைக்கப்படுறாங்க. அவங்க தான் அந்த அணிக்கு அவங்க தான் தலைவராக இருந்தாங்க. அப்ப சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான சித்திரவதை. இந்த அதாவது அந்த மன்னன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் முஸ்லிம்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக அன்றைய இந்த ரசூலுல்லாவுடைய தோழர்கள் சஹாபாக்கள் உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கெல்லாம் ஈஸியாக என்ன செய்ய மாட்டீங்க, யாருக்கும் அடி பணிஞ்சிட மாட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். சாப்பாடு இல்லாமல் ஜெயிலில் அடைக்கிறான். ஜெயிலில் அடைச்சு சாப்பாடுலாம் கொடுக்கப்படலை. இப்போ பசி வரும் பொழுது மதுவையும் பன்று இறைச்சியும் கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு அதை பார்க்குறாங்க, சாப்பிடுவாரான்னு. அவர் சொல்றாரு, என்னுடைய மார்க்கத்தில் இறைவன் எங்களுக்கு சில சலுகை வழங்கி இருக்கிறான். உயிர் போர் நேரத்தில் சாப்பிட்டா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா ஓன் நிர்பந்தத்துக்கு என்ன செய்ய மாட்டேனா, சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு இன்னும் கோபத்தை அது ஏற்படுத்துது. வெளியே கொண்டு வர சொல்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடி மற்ற சஹாபாக்களை கொடுமைப்படுத்துறாங்க. அப்பவும் ஆள் அசரலை. கழுமரத்துல ஏத்தி அம்பு அடிக்கிறாங்க, அம்பு வச்சு அடிக்கிறாங்க. அப்பவும் என்ன செய்யல, அவரு நிறைய முறைகளை கையாளுறாங்க. அவர் என்ன செய்யல, எங்கேயுமே அசந்து போகல. ஒரு இடத்துல மட்டும் சஹாபாக்கள் கொல்லப்படும் போது ஒரு பாத்திரம், எண்ணெய் பாத்திரத்துல போட்டு கொல்லப்படும் போது அப்படி மனசு அப்படி கண் கலங்குது. இப்ப மன்னன் நினைச்சான் ஹுதாஃபா அவுட் ஆயிட்டார், ஹுதாஃபா இறங்கி வந்துட்டார் அப்படின்னு ஹுதாஃபாட்ட இப்ப கேட்டார், என்ன ஹுதாஃபா, என்ன மனம் மாற போறாயா? நான் அதை நினைத்தெல்லாம் கண் கலங்கல. நீ என்னை கொலை செய்ய போகக்கூடிய நேரத்தில் என்னுடைய உயிர் ஒரு உயிராக போக நினைச்சு கவலைப்படுறேன். என்னுடைய ரோமங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்து, இந்த ஒவ்வொரு முடிகளுக்கும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு உயிரும் இந்த மார்க்கத்திற்காக பல தடவை செய்யணும், ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படும். சொன்ன உடனே அவன் வச்சிருந்த அவனுடைய மமதையெல்லாம் அங்க பொடி ஆயிடுச்சு, தவிடு பொடி ஆயிடுச்சு. உடனே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா நெத்தியில முத்தம் கொடுக்குறான். நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவரு போகமாட்டேங்கிறார். காரணம் என்ன, என்னை மட்டும் அனுப்பக்கூடாது, என்னோடு வந்த எல்லாரும் அனுப்ப நான் போறேன் அப்படிங்கிறாங்க. சில வரலாறுகள்ல அந்த மன்னன் இஸ்லாத்துக்கு வந்ததாக சில செய்திகள் சொல்லப்படுது. அது ஆதாரபூர்வமாக இல்லை, சில செய்திகள் சொல்லப்படுது. உமர் ரதி அப்ப என்ன செய்யறாங்க, அந்த நிகழ்வு முடிஞ்சு உள்ள வர்றாங்க, மதீனாக்குள்ள வர்றாங்க. உள்ள வர்றவங்கள உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போய் வரவேற்று அவன் நெத்தியில உமர் ரலியல்லாஹு முத்தம் கொடுத்து எல்லாரும் அவர் நெத்தியில முத்தம் கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா, அருமையானவர்களே, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இது நம்ம படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஆமா அந்த காலம் போர்க்காலம் தானே, இஸ்லாம் போரை மட்டுமே மையமாக வைக்கல, போர்களும் சட்டத்தை மையமா வச்சுதான். எதுக்காண்டி போரு? சொத்துக்கும் சுகத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கு இல்லை. போரை எதுக்காண்டி தான்? இந்த உடன்படிக்கை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத காரணம். அல்லாஹ்வுடைய இந்த உடன்படிக்கை, இந்த உறுதிப்பாடு எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் போரே. அப்ப அந்த வகைகள்ல எங்கேயும் சஹாபாக்கள் என்ன செய்யல, அணுவளவும் அவங்க சோட போகல. கடைசியாக இந்த உடன்படிக்கை என்ற பகுதி வரும் பொழுது எதை இழக்கனாலும் இழந்ததாகும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். அப்போ ஒரு நபி தோழரை அல்லாஹுடைய தூதர் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர்னு சொன்னாங்க. பத்ருடைய யுத்த காலத்துல ஒரு மனிதர், ஒரு சஹாபி, அவருக்கு எதிராளி காஃபிரா இருக்காரு, இவர் முஸ்லீமா இருக்கார். இவர் வெட்ட போகும்போது அவர் முன்னாடி வந்துடுறாரு, இந்த பக்கம் திரும்பிடுறாரு. இங்க திரும்பினா அங்கேயும் வந்து நிக்கிறாரு, இப்படி எங்க போனாலும் வந்து நிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வெட்டிடுறாரு. வெட்டியவர் மகன், வெட்டப்பட்டவர் வாப்பா. வாப்பா என்ன நினைச்சாரு,
நம்ம புள்ள தானே, என்ன செய்ய மாட்டான். பாப்போட என்ன நம்மளை மீறி நம்மளே வெட்ட மாட்டான், நம்மளை மீறியா வெட்ட போறான். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அமீனு ஹாதிஹில் உம்மா. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வாப்பா புள்ளல அண்ணன் தம்பி கணவன் இப்படிலாம் கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அவ்வளவுதான். மார்க்கத்துக்கு விரோதினா விரோதி தான். நம்ம அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, முஅத்தா என்ற ஒரு யுத்தம் நடந்துச்சு. இஸ்லாமிய வரலாற்றுல முஅத்தா என்ற யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் 3 தளபதிகளை நியமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா 3 தளபதிகளை நியமிக்கிறாங்க. 3 தலைவர் நியமிச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, 3 பேர் நியமிக்கிறாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா, அப்துல்லா இப்னு ரவாஹா, ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரை நியமிக்கிறாங்க. 3 பேர் நியமிச்சு சொல்றாங்க, நீங்க படைத்தளபதியாக வரும் பொழுது நீங்கள் கொல்லப்பட்டால் அவர் அடுத்த பொறுப்பை ஏற்கட்டும். 2வது தளபதி கொல்லப்பட்டால் 3வது தளபதி பொறுப்பேற்கட்டும். 3வது தளபதியும் கொல்லப்படுவார் அப்படிங்கிற செய்தியோட ரசூலுல்லாஹ் யுத்த காலத்துக்காக சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கம் என்னன்னா, அந்த மக்கள் எல்லையிலேருந்து போகும்போது எல்லை வரைக்கும் ரசூலுல்லாஹ் போவாங்க. போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. யுத்த காலத்துக்கு போறீங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, அந்த எல்லாம் செய்யணும் எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கும் பொழுது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த எல்லையில இருந்து என்ன செய்யறாங்க, ஊருக்கு வெளியே வந்து இப்படி ஊரை திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா மக்கள் கேட்டாங்க, குடும்பத்தை பிரிஞ்சு வர்றது, அதாவது வரமா ரசூலுல்லாஹ் மௌத்தா போனோம் ஷஹீத் சொல்லிட்டாங்க, அப்படி பிரிஞ்சு போறது வருத்தமா இருக்கான்னு உண்மை நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய பகுதி. அவர் குர்ஆனில் வசனத்தை ஓதி காட்டுறார். என்ன கேட்டாங்க, இனி வரமாட்டோம், நீங்க திரும்பி பார்க்குறீங்க, அப்படி திரும்பி பார்க்கறது வருத்தமா இருக்கா அப்படிங்கிறது. வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா, வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا. உங்களில் எல்லாரும் வந்தாக வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உங்களில் எல்லாரும் வந்தாக வேண்டும். எங்க சிராத் என்ற பாலத்திற்கு எல்லாரும் வந்துதான் ஆக வேண்டும். வகான அலா ரப்பிக மக்தியா, உங்கள் இறைவனிடத்தில் அது தீர்ப்பு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அதை யாரும் கடக்காமல் சோனம் செல்ல முடியாது. சும்ம நுனஜ்ஜில்லதீன தக்கோ, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களை நாம் அதிலிருந்து காப்பாற்றுவோம். ஒனதுரு தாலிமின ஃபிஹ ஜதியா, அநியாயக்காரர்களை அதிலேயே நரகத்தில் விழச் செய்து தட்டளி வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை நினைத்துதான் அழுகின்றேன். எங்க போறாரு, ஷஹீதுன்னு சொல்லப்பட்ட ஒரு நபர், என்ன கவலை வருது அவருக்கு, நம்மளும் சிராத்தை கடந்துதானே ஆக வேண்டும், நம்ம நிலைமை என்னவா இருக்கும். இந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். சிராத் என்ற பாலத்தை கடக்கும் பொழுது சிராத்துடைய 2 பக்கத்திலும் கொக்கிகள் இருக்கும். ஹூக் வச்சிருக்கான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில உறவுகளை, இரத்த உறவுகளை துண்டிச்சு வாழ்றாங்களோ அந்த கொக்கி அவர் அப்படி இழுத்து கீழே போட்டுரும். சிராத்து பாலத்துக்கு நரகம். சிராத்துல் முஸ்தகீம் ஹதீஸ்ல வரல, சிராத் தான் பாலத்துக்கு பேர். என்ன சிராத், முஸ்தகீம் சேர்க்கக்கூடாது. அந்த பாலத்தினுடைய வலாப்புறம் 2 பக்கம் பக்கவாட்டில் என்ன இருக்கும், கொக்குகள் இருக்கும், அதுவே இழுத்து கீழே போட்டுரும். இந்த விஷயங்கள கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். யுத்தகலம், சஹாபாக்கள் யுத்தகலத்துக்கு போயிட்டாங்க. யுத்தகலம் நடக்குது, யுத்தகலம் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஸெய்த் இப்னு ஹாரிஸா கொல்லப்படுகிறார். 2வது அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்படுகிறார். இது எல்லாம் இன்னைக்கு இந்த கேமரா லைவ் ஓடுற மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனால உட்கார்ந்துருக்காங்க. முஅத்தா முதல் வெளியுலக போர், தபூக்கை தாண்டி உள்ள முதல் வெளியுலக போர். ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் என்ன செய்றாங்க, அங்க இருந்து அறிவிப்பு செய்யறாங்க. ஜிப்ரீல் அப்படி அறிவிப்பு செய்யறாங்க, யுத்தம் அங்க நடக்குது. ரசூலுல்லாஹ் மதீனா பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்படியே லைவ் டெலிகாஸ்ட். சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. குத்தில ஜாஃபர், ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லி அழுகுறாங்க. ஒவ்வொரு சஹாபியா சொல்றாங்க, குத்தில ஸெய்த், குத்தில அப்துல்லா இப்னு ரவாஹா. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, பொறுப்பேற்கிறாங்க. வலது கையில பிடிச்சாங்க, வலது கை வெட்டினாங்க. இடது கையில பிடிச்சாங்க, இடது கையை வெட்டிட்டாங்க. இப்படி உடம்போட சேர்த்து அணைச்சாங்க. 2 தான் உடம்பு வெட்டிட்டாங்க. குத்தில ஜாஃபர் இப்படி சொல்ல ரசூலுல்லாஹ் அப்படி கண்ணிலிருந்து கண்ணீர் வேகமா கீழே போகுது. 4வதாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொடியை கையில் எடுக்கிறாங்க.
சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, யுத்த காலத்தை வென்று மதீனா கூட்டு வர்றாங்க. இப்ப மதீனாவுக்கு வந்த பின்னால் செய்திகள் சொல்லியாக யார் யாருக்கு என்ன நடந்திருக்கு, ஷஹீதாக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லியாக. இப்போ 3 பேரும் ரசூலுல்லாஹ்க்கு பிடிச்சவங்க தான். ஸைத் ரலியல்லாஹு இருக்கட்டும், அப்துல்லா ரவாஹா இருக்கட்டும். இது ஒரு கூடுதல் செய்தி என்னன்னா, ஜாஃபர் யாரு, அபூ தாலிபுடைய பிள்ளை. ரசூலுல்லாஹ்க்கு என்ன முறை, தம்பி முறை. அலி ரலியல்லாஹுடைய சகோதரர். இப்போ அரசு ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் குடும்பத்துக்கு பொறுப்பு யாரு, ரசூலுல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ் போறாங்க. எங்க போறாங்க, தம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா தம்பியினுடைய மனைவி என்ன செய்யறாங்க, எல்லாரும் களம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஊருக்கு வர்றாங்க. அழகா கணவனை வரவேற்பதற்காக என்ன செய்யறாங்க, அவங்க சரி செஞ்சு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க. வீட்டினுடைய அந்த முற்றத்துல திண்ணையில குழந்தைங்க விளையாடிட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் போய் திண்ணையில உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே பிள்ளைங்க 2 வேகமா ரசூலுல்லாஹ் ஓடி வந்து இப்படி கட்டி பிடிச்சதுங்க. ரசூலுல்லாஹ் 2 பேரையும் பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய துணை செய்றாங்க, 2 பிள்ளைங்களையும் சேர்த்து அணைச்சாப்ப அப்படி அழுகுறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் அழுகுறத பார்த்த உடனே அப்படி பிள்ளைங்க பின்வாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி பிடிச்சிட்டு சொன்னாங்க, ஒரு பிள்ளைக்கு துவா செஞ்சாங்க, உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் எல்லாவற்றும் அருள் செய்வானாக. இன்னொரு பிள்ளைய பிடிச்சி சொன்னாங்க, நீ என்னை போன்றே இருக்கிறாய், என்னுடைய குணத்தை போன்றே இருக்கிறாய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அடி சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுகையை பார்த்த உடனே மனைவி விளங்கிட்டாங்க, ஏதோ நடந்திருக்கு. மனைவி கேட்டாங்க, என்ன ஆச்சு, குத்திரா ஜாஃபர் அப்படிங்கிறாங்க. என்ன, ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அப்படி. அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் பேசாமல் கண்ணீரை வடித்தவர் அப்படி அங்கே நெஞ்சு வெளியே வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், இந்த காலத்துக்கு தம்பி அனுப்பினோம்னா மனைவி விதவையாகணும், பிள்ளைங்க யாராகணும், அனாதை ஆயிடுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். ஆனா அதெல்லாம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய வார்த்தையைத்தான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தீர்ப்பு வருது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தீர்ப்பு வருது. 2 பேர் பேசிட்டு போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் நேர போய் அபூபக்கர்ட்ட சொன்னார், அபூபக்கர் அவர்களே, ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு திருப்தி இல்லை, அவங்க முடியாதுன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு வீட்டு வாசல் தட்டினாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்புல திருப்தி இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த வர்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அந்த அந்த இறை நம்பிக்கை, அந்த ஒப்பந்தம்ங்கிற வந்து வாழ வச்சு தலை எடுத்தாங்க. அப்ப இந்த அளவிற்கு இந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தோடு பிடிப்புள்ள வாழ்க்கை ரொம்ப ஒரு உயர்தர வாழ்க்கையாக இருந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒப்பந்தம் என்ற பகுதியில் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடிஞ்ச அளவுக்கு முண்டி போராடி தோத்துப்போங்க, போராடாம விடாதீங்க. உலகத்துல எல்லாரும் இங்கிலீஷ் படிச்செல்லாம் வரல. இந்த மொபைல் போன்ல ஒண்ணு வரலன்னா எத்தனை கடை ஏறி இறங்குறோம், நண்பர்கிட்ட கொடுக்குறோம். இங்க யாராவது படிக்கிற பிள்ளைங்க கேட்பாங்க, வா இது ஏதோ நோட்டிபிகேஷன் காட்டு, ஏதோ காட்டுது பாரு, இது என்னன்னு கேட்குறோம். இதையெல்லாம் கேட்குற நம்ம மார்க்கம் என்ற பகுதி எதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், விளங்கியிருக்கோம், செயல்படுத்திருக்கோம். ஒரு ரூபா நமக்கு லாபம் கிடைக்குன்னா எவ்வளவு நெடுந்தூரம் பயணப்படுறோம். ஒரு ரூபா லாபத்துக்கு நம்முடைய பயணம் எவ்வளவு தூரம் இருக்கு. ஒரு 50 பைசா நமக்கு கிடைக்கும்னா போன் கால் எவ்வளவு கால் பேசுறோம். இதெல்லாம் அல்ல, அதெல்லாம் மறுக்க சொல்ல, நல்ல தேடுங்கிறான். தேடக்கூடிய நேரத்தில் உடன்படிக்கைக்கு லா துல்ஹிஹிம் திஜாரா, உங்களுடைய அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுற சூரா 100ல சில மக்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ தொழுகையோ குடும்பங்களோ இது எதுவுமே அவங்களுக்கு எதுவா இருக்காது. அவர்களை இந்த ஒப்பந்தத்தில் அலட்சியப்படுத்தாது அல்லாஹ் சொல்லியே காட்டுறான். அப்ப இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் அலட்சியப்படுத்த சொல்ல உருவாக்குதுன்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அதனுடைய தன்மை எந்த அளவிற்கு இருந்தாலும் நாம் அல்லாஹ் அடுத்ததை பெற்றுக்கொள்வோம். அந்த சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லறங்களை முழுமையாகவும் உறுதிமிக்கதாகவும் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாகவும் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஆக்கி அருள் செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படி இந்த ஈமானை நமக்கு இந்த உலகத்தில் வழங்கினானோ, இந்த ஈமானை இந்த உயிர் போகும் வரையிலும்
அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்களாக இந்த மார்க்கத்தை புரிந்து மார்க்க வரம்புகளை மீறாத மக்களாக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு உயிர் பிரியக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.